இந்த அரசியல் களத்தில் ஏடிஎம்கேவை பார்த்தோம்னா ஆல்ரெடி ஏடிஎம்கேலேருந்து பிரிஞ்சு 7 கட்சி வந்து உருவாயிருக்கு. இந்த லிஸ்ட்டில் வந்து 8வது கட்சியாக ஒன்று சேர்ந்துருக்கு. அவங்க தான் இன்னைக்கு சசிகலா. ஏடிஎம்கே வந்து குறைஞ்சபட்சமாக எல்லாரும் ஒன்றா இணைஞ்சு இந்த அரசியலை சந்திப்பாங்கன்னு நினைச்சோம். இன்னும் சுக்குநராக போயிட்டு இருந்தால் இந்த லிஸ்ட்டில் பார்க்குது. சரி, நம்ம இது வரைக்கும் ஏடிஎம்கே வந்து பிரிஞ்சு எத்தனை கட்சி இருக்குன்றதை ஃபஸ்ட் நான் வாசிக்கிறேன். இப்போ நம்ம ரீசெண்டாக சசிகலா அவர்கள் 8வது கட்சியாக உருவெடுத்த அந்த கட்சி நேம் வந்து அஇஅதிமுக மமுக அப்படின்னு சசிகலா அவர்கள் வந்து ஆரம்பித்த கட்சி பேர். அடுத்ததான் வந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி தினகரனுடைய கட்சி. எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சிருந்தாங்க. எம்ஜிஆர் ஜே திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு தீபா கணவர் மாதவன் அவர் அதிமுகலேருந்து பிரிஞ்சு அந்த கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பண்ருட்டி ராமச்சந்திரன் ரொம்ப காலமாக அதிமுகவில் இருந்த ஒருத்தர், அவரும் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அண்ணா எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் சசிகலாவுடைய அக்கா மகன் பாஸ்கரன் அவர் கட்சி அதிமுகலேருந்து பிரிஞ்சு அவர் ஒரு கட்சி. அடுத்ததாக பார்த்தோம்னா அண்ணா திராவிட கழகம் சசிகலாவின் தம்பி திவாகரனுடைய கட்சி. அப்புறம் பார்த்தீங்கன்னா புரட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புகழேந்தியோட கட்சி. ஸோ எடப்பாடியோடைய ஒரு பிடிவாதம் தான் இவங்க எல்லாருமே இன்னைக்கு பிரிஞ்சதுக்கான ஒரு காரணம். அதாவது எடப்பாடியே சசிகலா அவர்கள் தான் முதலமைச்சர் ஆனார், அவங்களுக்கே ரிப்பீட் அடித்த ஒரு சம்பவம் தான் இதெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு அவங்களே ஒன்றும் பண்ண முடியாமல் இன்னைக்கு ஒரு தனி கட்சி ஆரம்பிச்ச ஒரு நிலைமை தான் அதிமுகவில் வந்து நிலவிட்டிருக்கு. செங்கோட்டையனும் ஒரு பக்கம் விஜய் கூட போயிட்டாரு. ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்னு பார்க்கக்கூடிய சூழலில் அவரும் இன்னைக்கு திமுகவோட போயிட்டார். ஸோ இந்த தேர்தலில் அதிமுக இதுவரைக்கும் சந்திக்காத தோல்வியை சந்திக்கும் என்பது தான் இவங்களுடைய இந்த கட்சி பிரிவு, இவங்களோட செயல்பாடு என்பதெல்லாம் புரியுது. ஏன்னா இன்னைக்கு எல்பிஜி கேஸ் மிகப்பெரிய தட்டுப்பாடை சந்திச்சுட்டு இருக்கு. ஒன்றிய அரசுடைய தவறான கொள்கை முடிவு, அமெரிக்கா இஸ்ரேல் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த விஷயத்துல கூட அதிமுக எந்த ஒரு முடிவு எடுக்கல. ஆல்ரெடி ஒரு எதிர்கட்சியாக கூட செயல்படணும்னு வச்சுக்கலாம். இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் தான் எதிர்கட்சியாக செயல்பட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய சம்பவங்கள் எதிர்த்து போராட்டதாக இருக்கட்டும், அது திமுக எதிரான போராட்டமாக இருக்கட்டும், பல்வேறு விஷயங்களை வந்து திமுக கூட்டணி கட்சிகளே செஞ்சிடறாங்க. அப்போ அந்த இடத்துல அதிமுக வந்து ஜீரோவாக இருக்கும்போது இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய அடிவிடக்கூடிய கட்சியாக தான் இன்னைக்கு அதிமுக இருக்க போகுதுன்றது தான் இந்த தேர்தல் நமக்கு காட்டுது.